இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னா தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி தான். லஞ்ச் மட்டும் தான் ஸ்பெஷல். வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷலும் இல்லை. ஏன்னா நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ 1 வீக் வந்து நான்வெஜ் பண்ண முடியாதான். ஸோ இன்றைக்கி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு நாளையிலேருந்து விரதம் இருப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டு இளவரசியோட அட்டகாசமான பிளான் தான் இது. ஸோ ஓகே அப்படின்னு நானும் களத்தில் இறங்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா மாங்குன்னு ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ஹெல்த்து, அதோட பேசிக் என்ன ஃபுட்டும் ஹெல்த்தும் தானே, அதை நம்ம வந்து கண்டுக்கிடாமல் விட்டுருவோம். பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே பாதி ஹெல்த் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நான் பிடிச்சதுன்னா அன்ஹெல்த்தியானது அப்படிலாம் சொல்லலை. நிறைய பேர் வீட்டில் ஹெல்த்துன்னு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் அந்த பிள்ளைங்களுக்கு அது விருப்பமே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஏன்னா என்னதான் ஹெல்த்தியாக இருந்தாலும் பிடிக்காம சாப்பிட்றதோ அல்லது அன்ஹெல்தி ஃபுட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிட்றதோ இல்லாமல் ஹெல்த்தான ஃபுட்டையே நமக்கு பிடிச்ச வழியில் நமக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இன்னுமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நம்ம டாபிக் வரும். இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்பவே ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெளி மசாலா எதுவும் பேக்கெட் மசாலா அப்படிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் உள்ள மசாலா ஃபுல்லாமே அரைச்சி, நம்மளே மசாலா ஃபுல்லாக அரைச்சி பாரம்பரிய முறைப்படி பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்தி, நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இடைச்சல்கள் மாதிரி ஸ்பைஸ் அங்கங்கே அப்புறம் மல்லி புதினா அது எதுவுமே கிடக்காது. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை ஸ்பெஷல் இந்த கிரேவி தான். இது வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது ஹெல்த்திலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் சார்ஜ்லாம் ஆட் ஆகும். பட் எப்போவாச்சும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா இது பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ஆனியன் கேப்சிகம் இருக்கிறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஏன்னா பிரியாணி பண்ணாலே நம்ம ஆஸ் யூஷுவல் 65 பண்ணுவோம். அந்த பொரிச்சதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்து இந்த கிரேவி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ரைத்தாக்கு நான் எப்போவுமே குக்கும்பர் ஆட் பண்ணுவேன். ஸோ அது வந்து கட் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே, இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.